ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு அழகான இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆக்டர் எப்பவுமே தரமான படங்களை மட்டுமே கொடுத்து மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. ஆக்டர் அமீர் கானோட நடிப்புல 2025ல ரிலீஸ் ஆன சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில எத்தனையோ சவால்கள் இருக்கு. மனிதர்கள் அவங்க கிட்ட இருக்க குறைய மட்டும் பார்க்காம அவங்களோட திறமைய பார்க்கணும்னு ஒரு அழகான கருத்தை புன்னகையோட அதே சமயம் எமோஷனலா சொன்ன ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் சித்தாரே ஜமீன் பர். இந்த படத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவோட பேரு குல்ஷன். அவர் ஒரு பாஸ்கெட் பால் கோச். அவரோட காரை பார்க் பண்ணிட்டு இறங்கி வராரு. அப்போ ஒரு செக்யூரிட்டி பையன் அவர்கிட்ட வந்துட்டு, சார் இங்கெல்லாம் காரை நிறுத்தக்கூடாது, இது பாஸ்கெட் பால் ஸ்டாஃப்ஸோட பார்க்கிங் ஏரியான்னு சொல்றான். அந்த பையன் ஒரு மன வளர்ச்சி கம்மியான பையன். நம்ம ஹீரோ அவன்கிட்ட, நானும் ஒரு பாஸ்கெட் பால் கோச் தான்ப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. பட் அந்த பையன் நம்ம ஹீரோ பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஏன்னா நம்ம ஹீரோ கொஞ்சம் குள்ளம். ஸோ இவர் எப்படி பாஸ்கெட் பால் கோச்சா இருக்க முடியும்னு ஒரு டவுட்ல அவனும் நம்ம ஹீரோ பின்னாலேயே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்டு எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு அவனும், நீங்க உண்மையாவே பாஸ்கெட் பால் கோச்னா எங்க அந்த பாஸ்கெட்டை டச் பண்ணி காட்டுங்கன்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாரும் அவரை பார்த்து குட் மார்னிங் சார், ஹலோ சார்னு விஷ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதை பார்த்த அப்புறம், ஓ இவர் உண்மையாவே கோச் தான்னு இந்த செக்யூரிட்டி பையன் அங்க இருந்து போயிடுறான். அப்ப குல்ஷனோட மெயின் கோச் அவரை பார்த்து, இதான் வர டைமா, அசிஸ்டன்ட் கோச்சா இருந்துட்டு இவ்ளோ லேட்டா வரன்னு திட்டுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அது ஏன் இஷ்டம், இப்படிதான் வருவேன்னு கொஞ்சம் திமிரா பேசிட்டு அவர் பிளேஸ்ல போய் உட்காந்துட்டு மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. மேட்ச்ல அவரோட டீம் கொஞ்சம் மோசமா தான் விளையாடுறாங்க. ஸோ கடுப்பான நம்ம ஹீரோ, இப்படி பண்ணாதடா அங்க பாஸ் பண்ணுன்னு அவர் டீமுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஹெட் கோச் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ கொஞ்சம் வாய மூடு, ஹெட் கோச் நான் இருக்கப்போ உனக்கு இங்க பேச ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த டீமுக்கு கைட் பண்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு ஹெட் கோச் ஆகணும்னு தான் ஆசை. பட் இன்னும் அவர் அசிஸ்டண்டா தான் இருக்காரு. அவர் அந்த ஹெட் கோச் கிட்ட போயிட்டு, இதோ பாருங்க சார், நீங்க கைட் பண்றது சரியில்லை, உங்களுக்கு சரியா சொல்லி கொடுக்க தெரியலன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த ஹெட் கோச் கொஞ்சம் மூடிட்டு போய் உட்காரு, எனக்கு எல்லாம் தெரியும்னு திட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோக்கு இரிட்டேட் ஆகுது. இருந்தாலும் புலம்பிட்டே போயிட்டு அவர் பிளேஸ்ல உட்காந்துட்டுறாரு. பிளேயர்ஸ் யாருமே சரியா விளையாடல. ஸோ அவரோட டீம் தோத்து போயிடுச்சு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல இவருக்கு கைட் பண்ண தெரியல, அதான் மேட்ச் ஊத்திக்கிச்சுன்னு கிண்டல் பண்றாரு. அதை கேட்டுட்டு இந்த ஹெட் கோச் நம்ம ஹீரோ கிட்ட, நீ ரொம்ப ஓவரா பேசுறடா, நீ என்னை விட ஜூனியர், என்னையே குறை சொல்றியா, உன்னால ஃபர்ஸ்ட் அந்த பேஸ்கெட்டை தொட முடியுமா, குள்ள கத்திரிக்கா நீலாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியான்னு நம்ம ஹீரோவை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிடுறாரு. நம்ம ஹீரோக்கு பொறுமையா பேசினாலே பட்டுன்னு கோவம் வந்துடும். இவர் வேற திட்டாரா, சோ பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அப்படியே மொத்த வெறியவும் கண்ணில் கொண்டு வந்து ஹெட் கோச்ச பல்லார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. அந்த ஆளும் கீழே போய் விழுந்துடுறான். அவர் பதிலுக்கு சும்மா இருப்பாரா, வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு திட்டி அனுப்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் மேல டென்ஷன். ஸோ காண்டுல பாருக்கு போயிட்டு நல்லா ஃபுல் போதை ஆகிற அளவுக்கு சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகிடுறாரு. போதையிலேயே அவர் காரை எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டே வராரு. அவரால் நிதானமா வண்டி ஓட்ட முடியல. ஸோ போறப்போ ஒரு போலீஸ் காரோட கண்ணாடியவே உடைச்சிட்டு போயிடுறாரு. அந்த போலீஸும் அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்து எப்படியோ அவரை நிறுத்திட்டு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா, கீழே இறங்குன்னு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லா ஜெயில இருக்காரு. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவோட வக்கீல் போலீஸ் கிட்ட, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், மனசு சரியில்லாம குடிச்சிட்டாரு, இது வரைக்கும் அவர் மேல ஒரு கேஸ் கூட இல்லைன்னு சொல்லி அவரை பெயில்ல எடுத்து வெளியே கூட்டிட்டு போறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோ அந்த ஹெட் கோச்சை அடிச்சனால அவரை வேலையை விட்டு கூட சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, இதெல்லாம் ஒரு தப்புன்னு என்ன மாதிரி ஒரு திறமைசாலியை சஸ்பெண்ட் பண்றீங்கன்னு ஏதேதோ பேசி பாக்குறாரு. அப்படியும் எதுவுமே வேலைக்காகல. அவ்வளவுதான், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவரோட வக்கீல் கூட சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாரு. போறப்பவே அந்த வக்கீல், நீ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க, சோ உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க, உன்னை ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லி நான் அந்த ஜட்ஜ் கிட்ட பேசுறேன், கோர்ட்ல நீ எதுவும் வாயை திறந்துடாத, உன் ஓட்ட வாயை திறந்தாலே பிரச்சனை தான், எதுவா இருந்தாலும் நானே பேசிக்கிறேன், நீ சைலண்டா இருன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. விசாரணை நடக்குது. ஜட்ஜு, நீங்க ஒரு பொறுப்பான மனுஷன், நல்ல பொசிஷன்ல இருக்கவரு, அப்படி இருந்தாலும் நீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போலீஸ்கார இடிச்சிருக்கீங்க, இதுக்காகலாம் உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் பர்சனை நாங்க ஜெயிலுக்கு அனுப்ப விரும்பல, உங்களை ஆசிரமத்துக்கு அனுப்புறேன், மன வளர்ச்சி கம்மியா இருக்க பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், பைத்தியங்க தானே, ஓ நல்லா தெரியுமேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜட்ஜு அவங்கள மரியாதையோட கூப்பிடணும், பைத்தியம் சொல்லக்கூடாது, நீங்க பைத்தியம்னு சொன்னதுக்கு 500 ரூபாய் ஃபைன்னு சொல்லிடுறாங்க. அந்த வக்கீலும், டே சும்மா இருறான்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோவால வாயை மூட முடியல. பைத்தியம் சொன்னதுக்கு 500 ரூபாவான்னு கோவமா கேக்குறாரு. ஸோ அந்த ஜட்ஜ் அம்மா கோவப்பட்டு 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அப்படியும் நம்ம ஹீரோ மறுபடி
பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லாம வேற என்ன சொல்றதுன்னு அவங்க கூட கூட பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஜட்ஜு நீ சரிப்பட்டு வரமாட்ட, இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபைன் கட்டுன்னு நம்ம ஹீரோ பேச பேச ஃபைனை ஏற்றி கடைசியாக 5000 ரூபாய் ஃபைன்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. பக்கத்தில் இருக்க வக்கீலும் எப்பா டேய் கொஞ்சம் வாயை மூடு, ஜெயிலில் போட்டுற போகிறாங்கன்னு 5000 ரூபாவோட எப்படியோ நம்ம ஹீரோ வாயை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. அடுத்த சீன் நம்ம ஹீரோவோட அம்மா வீடு. நம்ம ஹீரோவோட அம்மா அவர்கிட்ட கோர்ட்டில் போய் 5000 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்க, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதா, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும் நான் என்ன பெருசா சொல்லிட்டேன், பைத்தியத்தை பைத்தியம்னு சொல்லக்கூடாதா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு கோவமா கேக்குறாரு. அதுக்கு அவர் அம்மா நீ கூட தான் குள்ளம், ஆனா உன்னை குள்ளோன்னு சொன்னதும் உனக்கு கோவம் பொத்துட்டு வந்துச்சுல்ல அப்படித்தானு கரெக்டா அவனை மடக்கிட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நான் ஒன்னும் அவ்வளோலாம் குள்ளம் இல்ல, நார்மல் ஹைட்ல தான் இருக்கன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. மறுநாள் நம்ம ஹீரோ அவர் பேஸ்கெட் பால் கோச்சிங் கொடுக்க போற அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. வந்ததும் ஃபர்ஸ்ட் அந்த ஆசிரமத்தை பொறுப்பா கவனிச்சிட்டு இருக்க மெயின் கேர்டேக்கர் ஒரு அங்கிளை போய் பாக்குறாரு. அந்த அங்கிளும் எங்க பசங்க எல்லாரும் ரொம்ப திறமைசாலிங்க, இது வரைக்கும் நிறைய காம்படிஷன்ல வின் பண்ணிருக்காங்க, ஸோ பேஸ்கெட் பால் விளையாட்டை ஈஸியா கத்துப்பாங்கன்னு பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த அங்கிள் பேசுறது கடுப்பாகுது. சரி சரி போதும் போதும்னு சொல்லிட்டு சரி நான் வாரத்துல ஒரு நாள் மட்டும் வரேன், பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாதுல்ல, ஸோ ஒரு நாளே ஜாஸ்தின்னு சொல்றாரு. அந்த அங்கிளும் இவன்கிட்ட நம்மளால பேச முடியாதுன்னு நம்ம ஹீரோவை இங்க அனுப்பி வச்ச அந்த ஜட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிடுறாரு. மேடம் குல்ஷன் சார் வந்திருக்காரு, அவர் ஏதோ ஒரு நாள் தான் வரப்போறாராம், அது என்னன்னு கொஞ்சம் அவர்கிட்ட நீங்களே கேளுங்கன்னு போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அட என்னையா நீ இதுக்கெல்லாமா அவங்களுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசுறாரு. அந்த ஜட்ஜு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வணக்கம் மேடம், ஒரு நாள் இல்ல ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரெயின் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுதான் இவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. அந்த அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட மன வளர்ச்சி கம்மியா இருக்க பசங்களுக்காக நேஷனல் லெவல்ல பேஸ்கெட் பால் காம்படிஷன் நடக்க போகுது, நான் அதுக்கு அப்ளை பண்ணிடுறேன்னு சொல்றாரு. பட் அது கேட்டதும் நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தாங்கல. இவங்கெல்லாம் நேஷனல் லெவல் விளையாட சான்ஸே இல்ல, இவங்க என்ன பெருசா சாதிக்க போறாங்கன்னு கிண்டலா சிரிக்கிறாரு. ஆனா அந்த அங்கிளுக்கு இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பசங்களோட திறமைய பத்தி நல்லா தெரியும். சோ வந்திருக்க இந்த புது கோச்சுக்கு சீக்கிரமாவே பசங்களை பத்தி நல்லாவே புரிஞ்சிடும். ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப இப்படிதான் கிண்டலா இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவை போய் பசங்களை பாருங்கன்னு அனுப்பி விட்டுறாரு. இப்ப அந்த பசங்களை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க பசங்க இல்ல, எல்லாருமே 30 வயசுக்கு மேல இருக்க அங்கிள்ஸ். பட் என்னதான் அவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் மனசளவுல இன்னும் 8 வயசு குழந்தைங்க மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் பாக்குறாரு. அந்த குரூப்ல ஒரு பையன் நிக்கிறான். ஸ்டார்டிங்ல அவன் தான் நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்க உண்மையாவே கோச்சா இருந்தா எங்க அந்த பேஸ்கெட்டை தொட்டு காட்டுங்கன்னு கேட்டிருப்பான். அந்த செக்யூரிட்டி பையனும் இந்த குரூப்ல ஒருத்தன். நம்ம ஹீரோ இவங்க முன்னாடி வந்து நின்னுட்டு பொறுமையா பக்குவமா என்னோட பேரு குல்ஷன், அடுத்து ஒரு 3 மாசத்துக்கு நான் தான் உங்களோட பேஸ்கெட் பால் கோச், எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்கன்னு ஸ்டார்ட் பண்றாரு. ஒருத்தன் திக்கி திக்கி பேச ஆரம்பிக்கிறான், இன்னொருத்தன் பேசுறதே புரியல, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகமா இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல இந்த பசங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாச்சி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் கிளாஸை ஸ்டார்ட் பண்றாரு. பாலை தூக்கி போட்டு பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பாலை எடுத்து கையில வச்சுட்டு நிக்கிறாரு. அப்ப அந்த குரூப்ல இருக்க ஒரு ஹைட்டான பையன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்னுட்டு அவர் கையில இருக்க பாலை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் நல்லா சூப்பரா விளையாடுறான். ஆனா அவன் குரூப்பா விளையாடாம அவன் மட்டும் தனியா விளையாடிட்டு இருக்கான். அதோட மத்த பசங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை செம்மையா வச்சு செய்யறாங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டா டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு 2 பசங்களை கூப்பிட்டு பால் எடுக்க சொல்றாரு. அதுல ஹேர் கலர் பண்ணிருக்க பையன் திடீர்னு ஸ்டக் ஆகி மேல பார்த்து அப்படியே நின்னுடுறான். நம்ம ஹீரோவும் இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நிக்கிறான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி பையன் அவன் எப்பவுமே இப்படிதான் திடீர்னு கனவுல போயிடுவான், கொஞ்ச நேரத்திலே ரிட்டர்ன் வந்துடுவான்னு சொல்றான். அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நார்மல் மோடுக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் இவனுங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது போலன்னு யோசிச்சுட்டே அந்த செக்யூரிட்டி பையனை பாக்குறாரு. அந்த செக்யூரிட்டி பையன் எப்பவுமே தலையில ஹெல்மெட் போட்டிருக்கான். எதுக்குடா ஹெல்மெட்டை உள்ள போட்டிருக்க, இனிமேல் கிளாஸ்க்குள்ள ஹெல்மெட் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி பையன் ஒருவேளை திடீர்னு ஃபேன் கலண்டு தலையில விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு லூசுத்தனமா பதில் சொல்றான். நம்ம ஹீரோவும் இவன் கிட்ட இதுக்கு மேல பேசினா நான் லூஸ் ஆகிடுவேன், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏதோ பேச வராரு. அப்ப இன்னொரு பையன் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறான். அவன் மேல செம கப்பு. சோ நம்ம ஹீரோவும் எப்பா டே தள்ளி போடா, கப்பு தாங்கலன்னு அவன் பிளேஸ்க்கு அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது பேசிக்கா கத்து கொடுக்கலான்னு பாலை பிடிக்க சொல்றாரு. ஆனா அங்க இருக்க மொத்த ஆளுங்களும் நம்ம ஹீரோவை செம்மையா வெறுப்பேத்துறாங்க. சோ அவரும் கடுப்பாகி அந்த கேர்டேக்கர் அங்கிள் கிட்ட வந்துட்டு ஐயோ என்னால சத்தியமா முடியல சார், நார்மலா இருக்கவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், இந்த பைத்தியங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு என்னால முடியல, நான் ஒன்னு சொன்னா இவங்க வேற ஏதோ செய்யறாங்க, இவங்களை வச்சு ஒரு ஆணியும் புடுங்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த அங்கிள் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்யறது நார்மலா தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது நீங்க செய்யறது தான் கரெக்ட், அப்படிதான் அந்த பசங்களுக்கு அவங்க பண்றது கரெக்ட், இதுல என்ன தப்பு இருக்கு, கூலா இருங்க,
உங்களுக்கு சீக்கிரமாவே அவங்க பண்ற எல்லாமே நார்மல் ஆகிடும்னு சொல்லி அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்றாரு. பட் நம்ம ஹீரோக்கு என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இதுங்களை எப்படி சமாளிக்க போறணும்னு கன்ஃபியூஷனாவே இருக்காரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அவர் அம்மா கூட சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. மேரேஜ்க்கு வந்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட அவர் ஒய்ஃபை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கல்யாணம் ஆகி தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன சண்டை. அவர் ஒய்ஃபுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை. பட் நம்ம ஹீரோக்கு அப்பா ஆக கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பா சின்ன வயசுலயே அவரையும் அவர் அம்மாவையும் விட்டுட்டு சண்டை போட்டு ஓடி போயிருப்பாரு. அவர் அம்மா பட்ட கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்கு குழந்தை வேணாம், குழந்தைய வளர்க்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு ஆல்ரெடி அவர் ஒய்ஃப் கிட்ட பேசி வச்சிருப்பாரு. அது தெரியாம கல்யாணத்துக்கு வந்தவங்க நம்ம ஹீரோ கிட்ட, நீயும் அவளும் டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா, பிரிஞ்சிட்டீங்கன்னா சொல்லு, உன் பொண்டாட்டிக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறேன், என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன்னு அது இதுன்னு எதோ பேசி நம்ம ஹீரோவை இன்னுமே டென்ஷன் ஆக்கிடுறாங்க. அவரும் மண்டை சூடாகி மாடிக்கு போய் ரிலாக்ஸ் ஆகலான்னு மாடிக்கு வராரு. மாடியில ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அங்க தனியா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஹாய் ஹலோன்னு ஆரம்பத்துல நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே எதுக்கு வீட்டை விட்டு போன, ஏன் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேற, நான் என்ன உங்ககிட்ட பெருசா கேட்டுட்டேன், நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு தானே சொல்றேன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரும், ஆரம்பிச்சிட்டியா, எத்தனை வாட்டி தான் சொல்றது எனக்கு குழந்தை வேணான்னு, உன்னால சண்டை போடாம இருக்க முடியாதான்னு திட்டிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும், என்கிட்ட எதுவுமே நீ மனசு விட்டு பேச மாட்டற, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டற, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. பட் அதை கூட கேட்காம நம்ம ஹீரோ அப்பயும் அங்கிருந்து அவளை கண்டுக்காம கீழே இறங்கி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவ மாமியார் கூட எல்லாம் நல்லா சந்தோஷமா தான் பேசிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு தான் குழந்தை விஷயம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பெற்றுக்க முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. மறுநாள் நம்ம ஹீரோ ஒரு புது எனர்ஜியோட அவரோட செகண்ட் டே கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜாகிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பின்னாலேயே எல்லாரையும் லைனா ஜாகிங் பண்ண சொல்றாரு. பார்த்தா 2 பேரை தவிர மத்த எல்லாரும் ஜாகிங் பண்ணிட்டே வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ சொல்றது புரியல போல. நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு மத்தவங்க எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியல. நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்ல, அவர் சொல்றது யாருக்குமே புரியல. பக்கத்துல இன்னொருத்தன் எப்ப பாரு காதை நோண்டிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ அந்த காதை நோண்டுற பையனை பார்த்து, நீ தான் ஜட்ஜோட அண்ணன் பையனான்னு கேக்குறாரு. அவனும் ஆமான்னு தலையை ஆட்டுறான். நம்ம ஹீரோக்கு இன்னுமே இந்த பசங்களுக்கு ட்ரெயின் பண்ண இஷ்டமே வரல. ஸோ இதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா அந்த ஜட்ஜ் அம்மாவே போய் பாக்குறாரு. நீங்க ரொம்ப செல்ஃபிஷ், உங்க அண்ணன் பையனுக்கு கோச்சிங் கொடுக்க தான் என்ன அங்க அனுப்புனீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜட்ஜும், ஆமா நான் உன்னை அங்க அனுப்பியிருக்க கூடாது, ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தரைய துடைக்கத்தான் அனுப்பியிருக்கணும், இங்க அனுப்புனது என் தப்பு தான்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ எங்க இன்னும் ஒரு வார்த்தை பேசினா கூட தரைய துடைக்க விட்டுருவாங்களோன்னு, நோ ப்ராப்ளம் நான் இங்கேயே ஒர்க் பண்றேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் காலங்காத்தால விடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஆசிரமத்தோட கேர்டேக்கர் அந்த அங்கிள் கால் பண்றாரு. நம்ம ஹீரோவும், என்ன சார் இப்படி காலையிலேயே கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க, என்ன மேட்டர்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அங்கிளும், நம்ம டீமுக்கு நேஷனல் லெவல் போட்டியில் விளையாட சான்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த சந்தோஷமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு தான் கால் பண்ணேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. அப்ப அவரோட அம்மா அங்க வராங்க. நம்ம ஹீரோவும், இந்த டீமுக்கு நேஷனல் லெவல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு டீம்னு இதுக்கு போய் சான்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு நக்கலா பேசுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும், நீ மட்டும் என்ன பாஸ்கெட் பால் பிளேயர் மாதிரியா இருக்க, உள்ளமா தானே இருக்க, அப்படிதான் சிலர் பார்க்க வேணும்னா வித்தியாசமா இருக்கலாம், பட் அவங்கள நீ ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா அவங்களாலையும் ஜெயிக்க முடியும், சின்ன வயசுல நீ பாஸ்கெட் பால் நல்லா விளையாடுவேன்னு சொல்லி சண்டை போட்டு தான் நான் உன்னை டீம்ல சேர்த்து விட்டேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த பசங்களுக்கு நீ நிக்கணும்னு நல்லா அட்வைஸ் பண்றாங்க. அன்னைக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் கூத்து நடக்க போதோன்னு மனசுல ஒரு பதட்டத்தோடயே நம்ம ஹீரோ இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரா பாலை பாஸ்கெட்ல தூக்கி போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் ஸ்டார்ட்னு சொன்னதும் எல்லா பையலுங்களும் ஒரே நேரத்துல தூக்கி போடுறாங்க. பட் ஒருத்த மட்டும் பாலை கையிலேயே வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், அப்பா நீ ஒருத்தனாவது என் பேச்ச ஒழுங்கா கேட்டிருக்கியன்னு சந்தோஷப்பட்டு அவன்கிட்ட பாலை தூக்கி போடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பையன் திரும்பி நின்று ரிவர்ஸ்ல பாலை தலை மேல தூக்கி போடுறான். என்னடா பண்றீங்கன்னு நம்ம ஹீரோக்கு தலையே வெடிக்குது. இந்த ரணகலத்திலையும் ஒரே ஒரு பையன் மட்டும் அவன் பாட்டுக்கு தனியா விளையாடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த தனியா விளையாடிட்டு இருக்க பையனை பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேப்ல மத்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுறன்னு பாலை சீலிங்ல தூக்கி போட்டு பல்பை உடைச்சு விட்டுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி கிளாஸ் டிஸ்மிஸ்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அவங்கள அனுப்பிட்டு எப்பவுமே தனியா விளையாடிட்டு இருக்க பையன் கிட்ட வந்து, எதுக்கு இப்படி தனியா விளையாடுறன்னு கேட்டு பாக்குறாரு. இந்த பையன் பேரு ஹர்கோவிந்த். ஆனா இந்த பையன் பதில் எதுவும் பேசாம சைலண்டா அங்க இருந்து போயிடுறான். நம்ம ஹீரோவும் அன்னைக்கு நைட்டு ஒரு பிளானை போடுறாரு. ஹர்கோவிந்த் தான் நல்லா விளையாடுறான் மற்ற எல்லாரை விடவும், ஸோ அவனை வச்சு காம்படிஷன்ல வின் பண்ண ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்டு மறுநாள் அந்த கேர்டேக்கர் அங்கிள் கிட்ட வந்து பேசுறாரு.
அப்ப அந்த அங்கிள் ஹர்கோவிந்த் டீமை விட்டு போயிட்டான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த டீம்லயே நல்லா விளையாடுறது அவன் ஒருத்த மட்டும்தான், மத்த எல்லாருமே வேஸ்ட் சார்னு புலம்பிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த அங்கிள் அந்த பசங்க ஒவ்வொருத்தரோட நிலைமையவும் பொறுமையா எடுத்து சொல்றாரு. ஒருத்தன் ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுறான், இன்னொருத்தன் மெக்கானிக்கா இருக்கான். இவன் தான் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட கத்து கொடுக்குறான். இன்னொருத்தன் பெட் ஷாப்ல வேலை செய்யறான்னு எல்லாரோட ஹிஸ்டரியவும் சொல்லி இவங்க இப்படி பிறந்தது இவங்களோட தப்பு இல்ல, எல்லாருமே நம்மள மாதிரி தான்னு இந்த அங்கிள் நம்ம ஹீரோக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு. மறுநாள் இப்ப நம்ம ஹீரோ ஒரு புது புத்துணர்ச்சியோட ஃபோக்கஸா அவரோட டீமுக்கு கோச்சிங்கை சீரியஸா கத்துக் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாரையும் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்து ஜாகிங் பண்ண வைக்கிறாரு. எக்ஸசைஸ், பால் பாசிங் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பேஸ்கெட்ல பால் போடுறது, நோட்ஸ் எடுக்கிறது, பாலை எப்படி தடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே அழகா கத்து கொடுக்கறாரு. நம்ம சித்தாரே டீமும் வேற லெவல்ல இப்ப ட்ரெயின் ஆகிட்டாங்க. இந்த டீமோட பேரு சித்தாரே. வேற லெவல்னா சாம்பியன் நம்பர் 1 லெவல்னு இல்ல, ஏதோ அவங்களோட சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க. அடுத்த மறுநாள் மேட்ச் நடக்க போகுது. ஸோ நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நாளைக்கு ஒழுங்கா விளையாடுங்கப்பா, என் மானத்தை வாங்கிடாதீங்க, எல்லாரும் சேமா ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு சொல்றாரு. ஆனா அதுல 2 பசங்க மட்டும் நான் ரெட் கலர் ட்ரெஸ் தான் போடுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல நீங்க கண்டிப்பா ப்ளூ தான் போட்டுட்டு வரணும்னு சொல்லி அனுப்பிடுறாரு. மேட்ச் அந்த ஆசிரமத்திலேயே தான் நடக்குது. மறுநாள் அவ்வளோ சொல்லியும் 2 பேர் மட்டும் ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவர் போட்டிருக்க சட்டையை கழட்டி கொடுத்து எப்படியோ அந்த பசங்களை ஒரே ட்ரெஸ் கோட போட வச்சிடுறாரு. ஆனா மேட்ச்க்கு ஒருத்த மட்டும் வரல. ஏன்னா அவனுக்கு அன்னைக்கும் வேலை இருக்கு. அவனோட முதலாளி அவனுக்கு லீவ் கொடுக்கல போல. லீவ் கூட கொடுக்காத அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய வேலைலாம் செய்யல, ஹோட்டல்ல பாத்திரம் தான் கழுவுறான், அதுக்கே அவனுக்கு லீவ் கொடுக்கல. அடுத்து இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் மேட்சை பார்க்க வந்திருக்காங்க. நம்ம சித்தாரே டீம் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க, ரொம்ப சூப்பரா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாலை பாஸ் பண்ணு, அவன்கிட்ட கொடு, கோல் போடுன்னு செம்மையா கைட் பண்றாரு. மேட்சோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ 2 டீமும் ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்கனால சித்தாரே டீமுக்கு இப்போ ஒரே ஒரு சான்ஸ் தான். ஒரு பிளேயர் அந்த பாலை கரெக்டா பேஸ்கெட்ல போட்டுட்டா கேம் வின் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த ஒரு பையனை பார்த்து, பயப்படாத, பதட்டப்படாத, ஃபோக்கஸா ஒழுங்கா போடுன்னு, இதுல தான் நம்ம டீமுக்கு பெரிய பிளஸ்ஸே, கரெக்டா பண்ணுன்னு, டென்ஷன் ஆகாதான்னு அவர் பாட்டுக்க பேசிட்டே இருக்காரு. அப்ப அந்த பையன் கடுப்பாகி, சார் நான் டென்ஷன் ஆகல, நீங்க தான் டென்ஷனா இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பாலை தூக்கி போடுறான். அதுவும் கரெக்டா பேஸ்கெட்ல போய் விழுந்துடுது. ஸோ இப்போ சித்தாரே டீம் வின் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடி கத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல அப்படியே புல்லரிச்சிடும். நம்ம ஹீரோ அந்த பசங்களோட கள்ளங்கபடம் இல்லாத சந்தோஷத்தை பார்த்து அப்படியே சிலுத்து போறாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட அவர் டீமை நினைச்சு அவருக்கு பெருமையா இருக்கு. மேட்ச் வின் பண்ணனால இப்ப அடுத்த லெவலுக்கு போறாங்க. நெக்ஸ்ட் போட்டி சண்டிகர்ல நடக்க போகுதுன்னு அந்த கேர்டேக்கர் அங்கிள் சொல்றாரு. எல்லாரும் விளையாடி டயர்ட் ஆனனால அந்த அங்கிள் எல்லாரையும் குளிக்க சொல்றாரு. பட் ஒரு பையன் மட்டும் குளிச்சதே இல்லை. அடிக்கடி நம்ம ஹீரோவை வந்து கட்டிப்பிடிப்பான். அவன் மேல கூட செம்ம கப்படிக்கும். அவனுக்கு தண்ணினா பயம், ஏன்னா சின்ன வயசுல கிணத்துக்குள்ள விழுந்துட்டான் போல. ஸோ அவன் மட்டும் குளிக்காம இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ அவனை எப்படியோ இழுத்துட்டு வந்து இன்னைக்கு மட்டும் குளிடான்னு என்னென்னமோ ஐஸ் வச்சு பாக்குறாரு. ஆனா அவன் குளிக்க மாட்டான்னு சொல்லிடுறான். அப்ப அங்கிருந்து தண்ணி தொட்டிக்குள்ள ஒரு எலி விழுந்துடுது. நம்ம ஹீரோவும் இதான் சரியான நேரம்னு, எனக்கு எலினா பயம், உனக்கு தான் அனிமல்ஸ்னா பயம் இல்லைல்ல, நீ தான் இந்த எலியை காப்பாற்றணும்னு சொல்லிடுறான். சுத்தி இருக்க மற்ற பசங்களும் அவனை என்கரேஜ் பண்றாங்க. அவனும் தண்ணி தொட்டிக்குள்ள போய் எப்படியோ அந்த எலியை காப்பாத்திடுறான். நம்ம ஹீரோவும் நீ தண்ணிக்குள்ள நிக்கிற, பட் உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு தண்ணி மேல இருந்த பயத்தை நீ ஜெயிச்சிட்டன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா அப்படியே கட்டி பிடிச்சு தண்ணி அந்த பையன் மேல ஊத்தி எல்லாருமே பயங்கர ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அடுத்த மேட்ச் சண்டிகர்ல நடக்க போகுது. ஸோ சண்டிகர் போறதுக்காக நம்ம சித்தாரே டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை அந்த கேர்டேக்கர் அங்கிள் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாரு. அதோட ஹர்கோவிந்துக்கு பதில் இன்னொரு பிளேயர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், கோலுன்னு ஒரு புது ஆளை சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் இத்தனை பேருக்கு இவ்வளோ நாளா ட்ரெயின் பண்ண அப்புறம் தான் இந்த அளவுக்காவது காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்காங்க, புது ஆளை வச்சு நான் எப்படி சமாளிக்க போறேனோன்னு யோசிச்சுட்டே பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாரு. பசங்க எல்லாரும் பயங்கரமா கத்திட்டு எப்பவுமே ஒரே வைப்லயே இருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்த அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. பார்த்தா அந்த புது பிளேயர் வராரு. அது ஆம்பளை இல்ல, அது ஒரு பொண்ணு. இவ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட இந்த டீம் கூட விளையாடி இருக்கா போல. ஸோ சித்தாரே டீம்ல இருக்க எல்லாருக்குமே அந்த பொண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு பாஸ்கெட் பால் காம்படிஷனுக்கு ஸ்கேட் போர்டை தூக்கிட்டு வரா. நம்ம ஹீரோக்கு அட இதை எப்படி சமாளிக்க போறோம்னு முழிச்சிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு அதுக்கு மேல நம்ம ஹீரோவை வச்சு செய்யறா. நல்ல வேளை பஸ் உடனே வந்துடுது.
பஸ்ஸில் எல்லா பசங்களும் கத்திட்டு பாட்டு பாடிட்டே ஜாலியாக வராங்க. பஸ்ஸில் இருக்க எல்லாருமே யார் அதுங்கன்னு வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படியோ மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் வார்ம் அப் பண்ணி ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட் டீம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் நம்ம சித்தாரே டீம் ரொம்ப தடுமாறிட்டே இருக்கு. ஒழுங்காவே விளையாட மாட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னென்னமோ சொல்லி இப்படி பண்ணு, பிளாக் பண்ணு, ஒழுங்கா விளையாடுன்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணி பார்க்குறாரு. அப்படியும் சித்தாரே டீம் சரியா விளையாட மாட்டாங்க. இது எல்லாம் பார்த்து புதுசா வந்த பொண்ணு இந்த டீமை என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை. பட் அந்த பொண்ணு கூலா போயிட்டு ஆப்போசிட் டீம் சாம்பியனை தடுத்துட்டே இருக்கா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த பையனோட மெயின் பாயிண்ட்ல காலை வச்சு ஒரே அடி. அந்த பையனும் வலி தாங்காம கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கே பயங்கர ஷாக்கு. அந்த பையனை ஜெயிச்சனால இப்போ நம்ம சித்தாரே டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஜெயிச்ச சந்தோஷத்துல பஸ்ஸுக்குள்ள ஜாலியா கத்திட்டே பாட்டு பாடிட்டே வராங்க. பட் அது கவர்மெண்ட் பஸ்ஸு. ஸோ மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு இவங்களோட பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு இந்த பைத்தியங்களை எல்லாம் பஸ்ஸில் கூட்டிட்டு வராங்கன்னு நல்லா திட்டிகிட்டே வராங்க. அந்த புது பொண்ணு, அவ பேர் கோலு, அவ நம்ம ஹீரோ கிட்ட உங்க ஒய்ஃபை ஏன் கூட்டிட்டு வரல, சண்டையான்னு கேட்குறா. அவரும் ஆமாம், சண்டையை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதெல்லாம் கஷ்டம் இல்லை, உங்களுக்கு தான் சண்டையை எப்படி நிறுத்தணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ காட்டுறா. ஃப்ரண்ட் சீட்ல அவ டீம் பையன் ஒருத்தன் இருக்கான். இந்த கோலு அந்த பையன் காதை பிடிச்சி திருவிட்டு அப்புறம் சாரின்னு சொல்லி அவனை கிஸ் பண்றா. அந்த பையனும் இட்ஸ் ஓகேன்னு அதை கூலா எடுத்துக்கிறான். இதை பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோக்கு இவங்களை நம்ம குறைச்சி எடை போட்டுட்டோம், இவங்க திறமைசாலிங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடாது, அதுக்குள்ள அவங்க சேட்டையை காமிச்சிட்டாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பையன் அவன் சூவிங்கம்மை தூக்கி முன்னாடி விசிறி அடிக்கிறான். அது பஸ் டிரைவர் மேல பட்டுறது. அவரும் சடனா பிரேக் போடுறாரு. பிரேக் போட்டதுல நம்ம ஹீரோ முன்னாடி இருந்த கம்பியில போய் முட்டி மூக்கு பஞ்சர் ஆகிடுது. அதோட அந்த டிரைவர் எவன்டா இதை என் மேல போட்டதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. பஸ்ல இருக்க மத்த பேசஞ்சர்ஸும் இந்த மாதிரி பைத்தியங்களை எதுக்கு லோக்கல் பஸ்ல கூட்டிட்டு வரீங்க, இப்படி கத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் ஓவரா பண்றாங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. கரெக்டா டிரைவர் மனசு மாறுற நேரத்துல இந்த கோலு பொண்ணு டிரைவரை கூப்பிட்டு வச்சு அவரையும் மெயின் பாயிண்ட்லயே முட்டிய வச்சு இடிச்சிடுறா. அதோட எப்பவுமே ஹெல்மெட் போட்டிருப்பான்ல செக்யூரிட்டி பையன், அவன் அந்த டிரைவர் மேலேயே வாந்தி எடுத்துடுறான். அவ்வளவுதான், போச்சு, சோலி முடிஞ்சுது. பஸ்ல இருக்க எல்லாரும் நம்ம சித்தாரே டீமை கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு புரியாம அந்த நடு ரோட்ல முடிச்சுட்டே நிக்கிறாரு. அதோட அவருக்கு பயங்கர கோவம். பசங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் கோவமா பதில் பேசுறாரு. அதுவும் இல்லாம மூக்குல வேற அடிபட்டு ஒரு பக்கம் செம்ம வலி. பட் எப்படியோ ஒரு லாரியை பிடிச்சி பத்திரமா எல்லாரையும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துடுறாரு. நம்ம ஹீரோ இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது இல்ல. இப்பதான் அவருக்கு அந்த பசங்களோட நிஜமான மனசு புரியுது. அவங்களோட அந்த குழந்தை மனசை பார்த்த அப்புறம் இப்ப நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பசங்க என்னதான் சேட்டை பண்ணாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு திரும்பி அன்பாவே இருக்காரு. அதோட அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுநாள் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக அவளை பார்க்க வந்திருக்காரு. வந்துட்டு ரெண்டு பேரும் பார்த்த உடனே சண்டை போட்டு அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட நீ தான் வேன் ரெடி பண்ணி தரணும், அதோட நீ தான் வேனை ஓட்டணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் மாட்டேன்னு தான் சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ ஏதேதோ பேசி கடைசியா எப்படியோ அவளை டிரைவரா வேனை ஓட்ட வச்சிடுறாரு. சித்தாரே டீம் இப்ப வேற லெவல் ஆகிடுறாங்க, செம்மையா விளையாடுறாங்க. இந்த டீமோட டேலண்ட்டை பார்த்து எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. எல்லா பிளேயர்ஸ்க்கும் நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கோச் பண்றாரு. பட் அந்த பாத்திரம் கழுவுற பையனுக்கு மட்டும் அவனோட ஓனர் மேட்ச் விளையாட லீவ் கொடுக்கவே மாட்டான். நம்ம ஹீரோயினும் இப்ப மொத்த நேரமும் ஆசிரமத்துல தான் இருக்கா. அவளுக்கு சித்தாரே டீம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சித்தாரே டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் சூப்பரா மோட்டிவேட் பண்ணி சேர் அப் பண்றா. அதோட இப்ப அவ நம்ம ஹீரோ கூடவே இருக்கனால முன்ன மாதிரி சண்டை போடாம ஜாலியா ரெண்டு பேரும் சந்தோஷமா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சித்தாரே டீம் அடுத்துன்னு மேட்ச் ஜெயிச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. சித்தாரே டீமோட சாதனையை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல கூட வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் டீம்ல இருக்க மொத்த பசங்களையும் தன்னோட சொந்த பிள்ளைங்க மாதிரி பாசமா பாத்துக்கிறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி இப்ப செமிஃபைனல்ஸ்க்கு வந்துட்டாங்க. செமிஃபைனல்ஸ்லயும் சூப்பரா தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. டீமை விட்டு வெளியே போனான்ல ஹர்கோவிந்த், அவன் இந்த செமிஃபைனல்ஸை பார்க்கறதுக்காக அங்கே வந்திருக்கான். நல்லா சந்தோஷமா இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை இந்த ஆசிரமத்துக்கு வந்து பேஸ்கெட் பால் கோச்சிங்கை கொடுக்க சொன்னாங்கல்ல அந்த ஜட்ஜ் அம்மா, அவங்களும் இந்த செமிஃபைனல்ஸை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப நல்லா பசங்களை ட்ரெயின் பண்ணிட்ட, நீ ஒரு நல்ல கோச், வெரி குட் குல்ஷன்னு நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு ஹெட் கோச்சை பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சாருல்ல, அவரும் இந்த மேட்சை பார்க்க வந்திருக்காரு.
என்னதான் நம்ம ஹீரோ அவரை அடிச்சிருந்தாலும் மனசுல எதுவும் வச்சுக்காம அவரும் சந்தோஷமா இந்த மேட்சை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. வழக்கம் போல சித்தாரே டீம் ஜெயிச்சிட்டாங்க, ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. இந்த சந்தோஷமான தருணத்தை எல்லாரும் டான்ஸ் ஆடி ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹர்கோவிந்த பார்த்துட்டு அவன் பின்னாடியே போயிட்டு, நில்லு ஹர்கோவிந்த், உன்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. நீயும் ஃபைனல்ஸ்ல விளையாடுறியான்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு அந்த பையன், உங்க ஹைட்டு தான் கம்மி ஆனா மனசு ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு வேற எந்த பதிலும் சொல்லாம வேகமா போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்றா. இப்பதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குல்ல. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட, நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம், என்கிட்ட நிறைய தப்பு இருக்கு, நிறைய குறை இருக்கு, பட் அதையெல்லாம் மாத்திக்க ட்ரை பண்றேன், நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம ஹீரோயினும், ஆமா பட் நமக்கு நடுவுல ஒரு குழந்தையும் வேணும், என்னால இதுக்கு மேல முடியாது, எனக்கு அம்மா ஆகணும்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ இன்னுமே முழுசா ஸ்டெடி ஆகல. சோ அவர் ஒய்ஃப் கிட்ட, ஒருவேளை நமக்கு பிறக்க போற குழந்தை இவங்கள மாதிரி ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் நோயோட பிறந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு போயான்னு திட்டிட்டு போயிடுறா. அப்ப அங்கிருந்த ஒரு பையன் இவங்க பேசுறதை கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். ஹெல்மெட் போட்டிருப்பான்ல, செக்யூரிட்டி வேலை செய்யற பையன். அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, எங்களை மாதிரி குழந்தைங்க யாருக்கும் பிறக்க கூடாது, எல்லாருக்கும் ஹெல்த்தியா தான் குழந்தை பிறக்கணும், பட் குழந்தை எப்படி பிறந்தாலும் அந்த குழந்தையோட அப்பா உங்களை மாதிரி அன்பா பொறுப்பான நல்ல அப்பாவா இருக்கணும், நீங்க எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க எங்களோட பெஸ்ட் கோச், தேங்க்யூ சார்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு போறான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட, சாரிமா தப்பா பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்டு மெசேஜ் பண்ணி விடுறாரு. அப்புறம் மறுநாள் காலையிலேயே ஸ்ட்ரெயிட்டா ஹர்கோவிந்த பார்க்க வந்திருக்காரு. ஹர்கோவிந்த் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு நேஷனல் லெவல் கோல்டு மெடல் சாம்பியன். ஆனா அவரோட கோச் அவன் டீம்ல ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் இல்லாத 2 பேரை சீட்டிங் பண்ணி விளையாட வச்சிருக்காரு, ஏன்னா எப்படியாவது டீம் ஜெயிக்கணும்னு. ஸோ அதனால ஹர்கோவிந்துக்கு கிடைக்க வேண்டிய மெடலை திருப்பி வாங்கியிருக்காங்க. ஸோ நான் எந்த கோச்சையும் நம்புறதா இல்லை, நான் விளையாடல சார்னு சொல்றான். பட் நம்ம ஹீரோ ஹர்கோவிந்தோட அம்மா கிட்ட, அம்மா ஹர்கோவிந்துக்கு நடந்தது பெரிய துரோகம், பட் நீங்க சொல்லுங்க, அவன் இப்படியே இருக்கக்கூடாது, பழச மறந்துட்டு சந்தோஷமா விளையாட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவன் அம்மாவும், ஹர்கோவிந்த் மேட்ச் விளையாடணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், எனக்காக இந்த மேட்சை விளையாடுப்பான்னு ஹர்கோவிந்த் கிட்ட சொல்லி பாக்குறாங்க. ஸோ அவனும் சரி ஃபைனல்ஸ்ல விளையாடுறன்னு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம், ஜாலியா ஹர்கோவிந்த் ஃபேமிலியோட சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு. அதே சந்தோஷத்தோட ஆசிரமத்துக்கு வராரு. ஆனா அந்த கேர்டேக்கர் அங்கிள் ரொம்ப மனசுடைஞ்சு போய் சோகமா இருக்காரு. ஃபைனல்ஸ் மும்பைல நடக்க போகுது. ஸோ ட்ரெயின்ல போனா பசங்களால சமாளிக்க முடியாது, ஃப்ளைட்ல தான் போகணும், பட் ஃப்ளைட்ல போற அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ தூரம் பசங்களை ட்ரெயின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு இப்படி காசு இல்லாம மேட்சை விட்டு விலகுறோமேன்னு என்ன பண்றதுன்னு ரொம்ப சோகமா ஃபீல் பண்றாரு. அந்த மொத்த டீம் மெம்பர்ஸும் ரொம்ப சோகமா தான் இருக்காங்க. கடைசியில ஃபைனல்ஸ் போக முடியலன்னு எல்லாருமே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. இதுல ரொம்ப ஹார்ட் ஆனது நம்ம ஹீரோ தான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அம்மா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா, நான் திரும்பி வர கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாங்க. அவங்க கூட அந்த வீட்டு சமயக்கார அங்கிளும் துணைக்கு போறாரு. அவர் பல வருஷமா இந்த வீட்டுல தான், நம்ம ஹீரோவோட வீட்டுல சமயக்காரனா இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு மனசு சரியில்லை. ஸோ அவர் அம்மா கிளம்புறேன்னு சொன்னதும் ஐ மிஸ் யூன்னு சொல்லி அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இப்படி எமோஷனலா பிஹேவ் பண்ணதில்லை. அப்புறம் பாவம் மனசு சரியில்லை போலன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் வேலை செய்யற துணி கடைக்கு போயிடுறாரு. இப்பயும் ஹெல்ப் கேட்க தான் போயிருக்காரு. அவரோட டீம்ல பாத்திரம் கழுவுற ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு மட்டும் அவன் ஹோட்டல் ஓனர் எப்பவுமே லீவ் கொடுத்ததே இல்லை. அவனை மனுஷனாவே மதிக்க மாட்டான். அதோட மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு நடிகை ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ உன்னோட நடிப்பு திறமையை காட்டி அந்த ஹோட்டல் ஓனரை மிரட்டி அவன் பண்ண தப்புக்கு பதில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண வச்சிடலான்னு ஒரு பிளானை போடுறாரு. எப்படி நம்ம ஹீரோக்கு திடீர்னு இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் தோணுச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் சின்ன சண்டை வந்து 2 பேரும் முட்டிக்கிட்டு தான் பேசாம போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் இன்னுமே கொஞ்சம் சீன் போடுறா. நான் ஒன்னும் உனக்காகலாம் இதை செய்யல, நம்ம சித்தாரே டீமுக்காக தான் செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் அந்த ஹோட்டல் மேனேஜர் முன்னாடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் நினைச்சதை விட பயங்கரமா நடிக்கிறா. இங்க இருக்க மன வளர்ச்சி சரியில்லாத அந்த பையனை மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு ஒழுங்கா சம்பளமும் தரல, அவன் மனசை காயப்படுத்திருக்கீங்க, அவனோட உழைப்பையெல்லாம் உறிஞ்சி எடுத்திருக்கீங்க, இதுக்கு உங்க மேல கேஸ போட்டு 3 வருஷம் நீங்க ஜெயில தான் களி சாப்பிடணும், என்ன சொல்றீங்கன்னு வேற லெவல்ல மிரட்டி விடுறா. அந்த மிரட்டலுக்கு பயந்து அந்த ஓனரும் நம்ம சித்தாரே டீம்ல இருக்க மொத்த பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் அப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு கேஷ் பே பண்ணி கொடுத்துடுறாரு. நம்ம சித்தாரே டீம் பசங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃப்ளைட்ல அடுத்த மேட்ச் விளையாட போயிட்டு இருக்காங்க.
எப்படியும் எந்த பிரச்சனையும் பண்ணாம சேஃபா அவங்க தங்க போற அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு லிஃப்ட்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப பயம். சோ எப்பவுமே லிஃப்ட்ல போக மாட்டாரு. சோ நம்ம ஹீரோயின் கிட்ட இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு மேல வந்துடுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பசங்க எல்லாரும் நீங்களும் எங்க கூட லிஃப்ட்ல வாங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பசங்க கிட்ட உங்க கோச்சுக்கு லிஃப்ட்னா கொஞ்சம் பயம், சோ அவர் ஸ்டெப்ஸ்ல வரட்டும்னு சொல்லிடுறா. ஆனா நம்ம பசங்க லிஃப்ட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவரை உள்ள தள்ளி விட்டு மொத்த பேரும் நம்ம ஹீரோ வெளியே நகர முடியாத மாதிரி லாக் பண்ணி லிஃப்ட்டை மூடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ என்ன விடுங்க, லிஃப்ட்ல இத்தனை பேர் ஏறக்கூடாது, எனக்கு பயமா இருக்குன்னு சின்ன குழந்தை மாதிரி கத்திட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அவர் பயந்த மாதிரியே லிஃப்ட்டும் பாதியிலேயே நின்னுடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி பயந்து போயிருப்பாரு. இதுல இந்த பசங்க வேற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குதிச்சா லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடும்னு அவங்களா முடிவு பண்ணிட்டு எல்லாரும் குதிச்சுட்டே இருக்காங்க. நல்ல வேளை லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் எப்படியோ சேஃபா வெளியே வந்துடுறாரு. இந்த பசங்க எல்லாரும் நம்ம ஹீரோக்கு எப்படியோ இந்த லிஃப்ட் பயத்தை ஒன்னா சேர்ந்து போக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இத்தனை வருஷமா அவருக்கு இருந்த பயம் இன்னைக்கு போயிடுச்சுன்னு செம்ம சந்தோஷம். எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அவர் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் லிஃப்ட்ல போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வராரு. பார்த்தா அங்க இருந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த சமயக்கார அங்கிளும் வெளியே வராங்க. அதோட நம்ம ஹீரோவோட அம்மா அந்த அங்கிளை இந்த வயசுலயும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இதை நேர்ல பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு இதய துடிப்பே ஒரு செகண்ட் நின்று போயிடுது. கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மம்மி ரூம் போட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வார்த்தையே வரல. சோ அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயின் முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது ஒன்றும் தப்பா தெரியல. உங்க மம்மிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அதுல உனக்கு என்னப்பா கஷ்டம்னு அவன் நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. அப்ப ரூம்குள்ள அவரோட டீம் பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. அவங்க நம்ம ஹீரோவோட அம்மாவையும் அந்த அங்கிளையும் பார்த்துட்டு இவர் உங்க அப்பாவான்னு கேட்டுட்டு ஹலோ அங்கிள், எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இதெல்லாம் செம்ம காண்டாகுது. நம்ம ஹீரோவால அவர் அம்மாவோட இந்த புது பாய் ஃப்ரெண்டை திடீர்னு ஏத்துக்க முடியல. பட் நம்ம ஹீரோயின் உன் அம்மா பாவம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும், எல்லாரும் உன்ன மாதிரி சிடுமுஞ்சியாவே வாழ முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேச ஒரு பர்சன் எல்லாருக்குமே தேவை, நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி எப்படியோ நம்ம ஹீரோவை வழிக்கு கொண்டு வந்துடுறா. மறுநாள் இப்ப சித்தாரே டீம் ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க. நம்ம டீம் கோச் ஹீரோ அவர் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஹாப்பியா அந்த ஹால்குள்ள உள்ள வராரு. அங்க இருக்க எல்லாரும் சித்தாரே சித்தாரேன்னு நம்ம ஹீரோ டீம் பேரை சொல்லி சத்தமா கத்திட்டே இருக்காங்க. மாஸ் என்ட்ரியா இருக்கு. ஆப்போசிட் டீம்ல எல்லாரும் ஹைட்டா இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு டீமும் நல்லாவே விளையாடுறாங்க. பாயிண்ட்ஸ்லாம் ஈக்குவலாவே போயிட்டு இருக்கு. பட் கொஞ்ச நேரத்திலேயே ஆப்போசிட் டீம் அதிகமா பாயிண்ட்ஸ் எடுத்துடுறாங்க. நினைச்சதை விட ஆப்போசிட் டீம் சூப்பரா விளையாடுறாங்க. பட் நம்ம சித்தாரே டீமால ஆப்போசிட் டீம் அளவுக்கு விளையாட முடியல. நம்ம ஹீரோவும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்றாரு. கேம் விளையாடுறப்போ ஹெல்மெட் போட்டிருக்க பையனுக்கு விரல் உடைஞ்சு மோசமா அடிபட்டுருது. அப்படியும் அவன் எனக்கு மேட்ச் தான் முக்கியம்னு விளையாடிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன் நம்ம டீமால சரியா விளையாட முடியலன்னு யோசிக்கிறப்பதான் அவருக்கு மேட்டர் என்னன்னு புரிய வருது. ஸோ பிரேக் கேட்டுட்டு அவரோட மொத்த டீம் பிளேயர்ஸை கூப்பிட்டு வச்சு கைஸ், நம்மளால ஏன் ஸ்கோர் பண்ண முடியலன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க டீம்ல எல்லாரும் ஹைட்டா இருக்காங்க, நம்ம டீம்ல மோஸ்ட்லி எல்லாரும் குள்ளமா இருக்கீங்க. ஸோ இனிமேல் நீங்க பால் பாஸ் பண்றப்போ ஹைட்டா மேல தூக்கி போட்டு பாஸ் பண்ணாதீங்க, கீழேயே பாலை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கோச் சொல்லி கொடுத்த மாதிரியே நம்ம சித்தாரே டீம் கீழே பாலை பாஸ் பண்ணி 1 டிஜிட்ல இருந்த பாயிண்ட்ஸை டபுள் டிஜிட்டுக்கு ஆப்போசிட் டீமுக்கு ஈக்குவலா கொண்டு வந்துடுறாங்க. நம்ம சித்தாரே டீமுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோவோட அம்மா, அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கிள், சுத்தி இருக்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா சித்தாரே சித்தாரேன்னு கத்திட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், சித்தாரே ஒரே ஒரு பால் போட்டா போதும், வின் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. சோ இந்த கடைசி பால் அந்த பாத்திரம் கழுவுற பையன் கிட்ட போது அவன் தான் எப்பவுமே திரும்ப நின்று ரிவர்ஸ்ல பால் போடுறவன். நம்ம ஹீரோ டேய் கவுத்துடாதடா, என் பேச்ச கேளுடா, திரும்ப ஒழுங்கா போடுன்னு ஒரு பக்கம் நாக்கு தள்ள தொண்டை தண்ணி வத்தி போற அளவுக்கு உசுர கொடுத்து கத்திட்டு இருக்காரு. பட் அவன் அது எதையுமே காதுல வாங்காம எப்பவும் போல திரும்பி நின்னு பாலை தூக்கி பேஸ்கெட்க்கு விசிறி அடிக்கிறான். இப்ப எல்லாரோட கண்ணும் அவன் தூக்கி போட்ட அந்த பால்ல தான் இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு எல்லாம் கண்ணை திறந்து ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. பால் பேஸ்கெட்ல பட்டு பேஸ்கெட்குள்ள விழாம கீழே விழுந்துடுது. அவ்வளவுதான், போச்சு. ஒரு பால்ல டீமை முடிச்சு விட்டுட்டான். சித்தாரே டீம் தோத்து போச்சு. நம்ம ஹீரோ தலையில கைய வச்சுட்டு கவுத்துட்டியடான்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் தலையை குனிஞ்சிட்டு எப்படியும் எல்லாரும் சோகமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டே நிமிந்து பாக்குறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம சித்தாரே டீம் பசங்க எல்லாரும் ஆப்போசிட் டீம் பசங்க கூட ஒன்னா சேர்ந்து
அவங்க சந்தோஷத்தை அவங்களோட சேர்ந்து இவங்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. 2 டீமும் கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கலங்குது. இங்க என்ன நடக்குது? நான் பாக்குறது உண்மைதானா? எப்படி இவங்களால இப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு அவருக்கு செம்ம ஷாக்கு. ஜெயிச்சது ஆப்போசிட் டீமா இருந்தாலும் சுத்தி இருக்க மொத்த பேரும் சித்தாரே சித்தாரேன்னு நம்ம ஹீரோவோட டீம் பேரை சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா தோத்த அப்புறம் கூட சித்தாரே டீம் சந்தோஷமா அதை என்ஜாய் பண்றாங்க. அதை பாராட்டி மொத்த பேரும் சித்தாரே சித்தாரேன்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவர் டீமை கூப்பிட்டு வச்சு நம்ம தோத்துட்டோம், எதுக்கு என்ஜாய் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பசங்களும் இல்ல சார், நம்ம செகண்ட் பிளேஸ் ஜெயிச்சிருக்கோம், இதுவே எங்களுக்கு ரொம்ப பெருசுன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா டான்ஸ் பண்ணி ஜாலியா இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு புது நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. செகண்ட் பிளேஸை ஏத்துக்கிட்டு இது போதும்னு கிடைச்ச வெற்றிக்காக சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்ததும் இவ்வளோ நேரம் அழுது கண் கலங்கின நம்ம ஹீரோ இப்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் பாத்தீங்களா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு அவரை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் உங்க கோச் இல்ல, அவங்க தான் என்னோட கோச். இவ்வளோ நாள் நான் அவங்க கிட்ட தான் ஏதோ குறை இருக்குன்னு நினைச்சேன், பட் குறை அவங்க கிட்ட இல்ல, என் கிட்ட தான் இருக்கு. அடுத்தவங்க சந்தோஷத்தை இவங்க கொண்டாடுறாங்க, பட் நான் மற்றவங்கள பத்தி நினைச்சது கூட இல்லை. என்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு அடுத்தவங்கள பத்தி யோசிக்காதது எவ்வளோ பெரிய குறைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் அவங்கள குறைவா நினைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவர் பேசுறது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு கண்ல இருந்து தண்ணியா கொட்டுது. 2 பேரும் லவ் யூ சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சித்தாரே டீம் கூட சேர்ந்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவரோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஆப்போசிட் டீம் கோச்சையும் பாராட்டி ஹக் பண்றாரு. எல்லாரும் பயங்கரமா ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. மேட்ச் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹீரோ இப்ப அவர் ஒய்ஃப் கூட தான் தங்கிட்டு இருக்காரு. அப்ப காலங்காத்தாலேயே அவருக்கு ஒரு கால் வருது. ஸ்டார்டிங்ல பல்லாருன்னு அற வாங்கினார்ல, அந்த ஹெட் கோச் தான் கால் பண்றாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட நான் நெக்ஸ்ட் மந்த் ரிட்டையர் ஆகிறேன், இவ்வளோ நாள் உன்னோட டீமோட பெர்ஃபார்மன்ஸை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா கொஞ்சம் மோசம்தான், பட் நீ ஒரு பெஸ்ட் கோச். உன்னதான் அடுத்த ஹெட் கோச்சா நான் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆல் த பெஸ்ட் நியூ ஹெட் கோச்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அதோட இந்த ஹெட் கோச் பதவிக்கு தான் அவர் பல வருஷமா ஆசைப்பட்டிருப்பாரு. அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சித்தாரே டீமை விட்டு பிரிய போறதை நினைச்சு கவலைப்படுறாரு. ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. பட் அவருக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அந்த கேர்டேக்கர் அங்கிள் உங்களோட 3 மாசம் முடிஞ்சிச்சு, அப்படியும் எங்க பசங்களுக்காக எக்ஸ்ட்ரா 1 மாசம் இருந்து இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சுட்டீங்க, தேங்க்யூ குல்ஷன்னு சொல்லிட்டு பசங்களை பார்த்துட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு மூஞ்சே சரியில்லை. இதுக்கு மேல இங்க இருந்தா எங்க அழுக வந்துடுமோன்னு இல்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிடுறாரு. வெளியே புது கோச் நிக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட பசங்கள்லாம் எப்படின்னு கேட்டு பாக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒவ்வொருத்தர் பத்தியும் ஃபீல் பண்ணி சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப பாசமானவங்க, குறும்பு செய்வாங்க, பட் அது நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல அவங்க பண்றது உங்களுக்கு பிடிக்காது, பட் போக போக நீங்க அவங்கள ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதோட அவங்க நம்மளை விட பல மடங்கு புத்திசாலிங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய விஷயத்த கத்துப்பீங்க. இப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுவும் சொல்லாம போறேன்னு அழுதுட்டே மறுபடி அவர் டீமை பாக்குறதுக்கு ஓடுறாரு. பார்த்தா எல்லாரும் கேட்க வச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஃபேர்வெல் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் அழுகையா வருது, பட் பசங்க எல்லாரும் ஜாலியா தான் இருக்காங்க. அதோட அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க ஒன்றும் சாக போறது இல்ல, இது ஒன்றும் நிரந்தர பிரிவு இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எல்லாரையும் ஹக் பண்ணி கேக் வெட்டுறாரு. அதோட அவருக்கு எல்லாரும் குழந்தைங்க மாதிரி கிரீட்டிங் கார்டெலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களோட இந்த ஃபேர்வெலை பார்த்து அந்த கேர்டேக்கர் அங்கிள் ஒரு மூலையில நின்று நீ இதையா மனுஷன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நாட்கள் ஓடி போகுது. இப்போ நம்ம சித்தாரே டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கிளுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் தேவையானதான் தோணும், பட் வயசான அப்புறம் தான் ஒரு துணை கண்டிப்பா தேவை. என்னதான் இருந்தாலும் சந்தோஷத்தையும் சோகத்தையும் ஷேர் பண்ண ஒருத்தர் கண்டிப்பா வேணும். ஸோ எல்லாரும் இந்த கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா வேற இருக்கா. அவளோட அம்மா ஆகணும்ன்ற பல வருஷ கனவு இப்ப நினைவாகிடுச்சு. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த படம் முடிஞ்சிடும். குறைகளை இல்லை, திறமையை மட்டும் பார்க்கணும்னு இந்த படம் நம்மளுக்கு ஒரு அழகான கருத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.